பாய் இன்றைய அமாவாசை, இந்த மாசத்துல வரக்கூடிய அமாவாசை 2 தினங்கள் வருது. திதி வந்து 2 நாள் வருது. ஸோ முதல்ல வரக்கூடிய இந்த போதாயன அமாவாசை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதனுடைய சிறப்பு என்ன? கர்மாவ கழிக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு தீபம் அன்னைக்கு ஏத்தலாமா? அத பத்தி சொல்லுங்க பாய். ஏன்னா அது கணக்கு கிடையாது. முடிகிறதுக்கு, கடன் கிடையாது குடுக்குறதுக்கு. இது கர்மா. முன்னோர்கள் செஞ்சு வச்சது. புரியுதுங்களா? அனைத்தும் ஒரு விஷயத்துக்கும் ஒருத்தர் தப்பா பார்க்கறது, தப்பா பேசுறது வந்து எல்லாமே கர்மால கர்மாவ சேரும். சாரும். ஸோ அப்படின்னும்போது அது சீக்கிரத்தெல்லாம் குறையாது. குறையுமே தவிர தீர்க்க முடியாது. ம், ம். ஸோ உங்க கர்ம வினை குறைய தீர்க்கறதுக்காக இந்த போதன அமாவாசையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பயன்படுத்தலாம். ம். அது எப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ரொம்ப அனைத்தும் நடக்கும். கல்யாணம் நடக்கலாம், வேலை கிடைக்கலாம், ஃபாரின் போலாம். ஸோ பொசிஷன்ல வரலாம், போஸ்டிங்ல வரலாம், உங்களுக்கு கடன் தீரலாம், சொத்து வரலாம், கேஸ் முடியலாம். என்னென்னலாம் உங்களுக்கு பிளாக் ஆகி நிக்குதோ எல்லாமே முடியும். ஸோ அந்த மாரி தான் இந்த கர்மாவ தீர்க்கக்கூடிய, குறைக்கக்கூடிய போதாயன அமாவாசைக்கு நீங்க பயன்படுத்திக்கூடாது. என்ன பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா நான் வருவேன்டான்ற மாரி இருப்பாங்க. வருவாங்கம்மா. ம், தங்க முடியாது, நடக்க முடியாது, ம், நடக்கிறதுக்கு பாதை இருக்காது, ம். சாப்பாடு இருக்காது. ஆனா நடப்பாங்க. ஏன்? நம்பிக்கை இறைவன் மேலயும் அந்த சித்தம். மரிஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய் இன்றைய அமாவாசை, இந்த மாசத்துல வரக்கூடிய அமாவாசை 2 தினங்கள் வருது. திதி வந்து 2 நாள் வருது. ஸோ முதல்ல வரக்கூடிய இந்த போதாயன அமாவாசை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதனுடைய சிறப்பு என்ன? கர்மாவ கழிக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு தீபம் அன்னைக்கு ஏத்தலாமா? அத பத்தி சொல்லுங்க பாய். மனுஷனோட கடன் தீர்க்க முடியாதோ, அந்த மாரி கர்மாவ தீர்க்க முடியாது. குறைக்க முடியுமே தவிர, உண்மையான விஷயமே அதுதான். ஓ. கர்மான்றது வந்து இப்ப நானே ஒரு பரிகாரம் செஞ்சு குடுக்குறேன். 90 நாள் பண்ணுங்க. கர்மா குறைஞ்சிரும் சொல்லணுமே தவிர, கர்மா முடிஞ்சிரும்னு சொல்ல மாட்டேன். ம், ம், ஏன்னா அது கணக்கு கிடையாது. முடிகிறதுக்கு, கடன் கிடையாது குடுக்குறதுக்கு. இது கர்மா. ம். முன்னோர்கள் செஞ்சு வச்சது. புரியுதுங்களா? அனைத்தும் ஒரு விஷயத்துக்கும் ஒருத்தர் தப்பா பார்க்கறது, தப்பா பேசுறது வந்து எல்லாமே கர்மால கர்மாவ சேரும். சாரும். ஸோ அப்படின்னும்போது அது சீக்கிரத்தெல்லாம் குறையாது. குறையுமே தவிர தீர்க்க முடியாது. ம், ம், ஸோ ம். உங்க கர்ம வினை குறைய தீர்க்கறதுக்காக இந்த போதன அமாவாசையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பயன்படுத்தலாம். ம். அது எப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ரொம்ப கஷ்டம் கிடையாது. இது முடிஞ்ச அளவுக்கு ஆண்கள் செய்றதோட பெண்கள் செஞ்சாங்கன்னா ரொம்ப சிறப்பு. ம், அதுவும் திருமணம் ஆன பெண்கள் செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பு. ம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூதாதைகள் இருந்தாங்க இல்லையா? தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா யாரா இருந்தாலுமே சரி, அவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த விஷயம் பண்ணாங்கன்னா, இன்னும் அவங்களோட ஏன்னா அவங்க தான் அந்த பாவத்தையே செஞ்சு வச்சுட்டு போவாங்க. அப்ப நீங்க அவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டே பண்ணீங்கன்னா, அவங்க பண்ண பாவத்த அவங்களும் குறைப்பாங்க. உங்களுக்கு சுமை குறையும். சுமை குறைஞ்சா உங்களுக்கு என்னென்னலாம் தடங்கலா நிக்குதோ, அந்த தடையெல்லாம் விலகிட்டு நடக்க வேண்டிய விஷயம் அனைத்தும் நடக்கும். கல்யாணம் நடக்கலாம், வேலை கிடைக்கலாம், ஃபாரின் போலாம். ஸோ பொசிஷன்ல வரலாம், போஸ்டிங்ல வரலாம். உங்களுக்கு கடன் தீரலாம், சொத்து வரலாம், கேஸ் முடியலாம். என்னென்னலாம் உங்களுக்கு பிளாக் ஆகி நிக்குதோ எல்லாமே முடியும். ஸோ அந்த மாரி தான் இந்த கர்மாவ தீர்க்கக்கூடிய, குறைக்கக்கூடிய போதாயன அமாவாசைக்கு நீங்க பயன்படுத்திக்கூடாது. என்ன பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசு கிடையாது. இந்த அமாவாசை உங்களுக்கு 2 அமாவாசை 16, 17 வருது இல்லையா? 16ல போதாயன அமாவாசை பார்த்தீங்கன்னா, டைமிங் வந்து ஒரு 7:30 மணி நைட்டு வேலையில. ஸோ இது வந்து என்ன பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா? எள்ள இப்ப வந்து பவுடர் மாரி அரைச்சுக்கிட்டு, நீங்க சாமி ரூம்லயோ, இல்ல ஹால்லயோ, பூஜை அறையிலயோ எங்க சுத்தமான இடம் இருக்கோ, சின்னதா ஒரு கோலம் மாரி, ஒரு ஸ்டாரோ ஏதோ ஒரு ஏதோ ஒண்ணு போட்டுட்டு, அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு அகல் விளக்க வச்சுட்டு, அதில பஞ்சு திரி வச்சுட்டு, அந்த விளக்க வந்து ஏத்தணும். ஏத்துறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தெற்கு திசைய பார்த்த மாரி விளக்க வச்சிரணும். ம். அது வீட்டுக்கு பின்னாடி சைடு, முன்னாடி சைடுலாம் கணக்கு இல்ல. ஆனா திசை தெற்கு தான் இருக்கணும். அது நீங்க நுழையும்போது வந்து பின்னாடி வாசலா இருக்கு, வாசல பார்த்த மாரி இருக்கு அதெல்லாம் கணக்கு இல்ல. தெற்க பார்த்த மாரி தான் வைக்கணும். ம். தெற்க பார்த்த மாரி தீபம் எரியணும். போட்டுட்டு ஏத்திட்டு, ஒரு 2 நிமிஷம் உட்காந்து ஆத்மார்த்தமா வந்து உங்களோட முன்னோர்கள், மூதாதைகள மனசுல வேண்டிக்கிட்டு, இந்த விஷயம் நீங்க வணங்கணும். இது உங்களுக்காக இத ஏத்துறது, என் சுமைய வந்து தீர்க்கிறதுக்காக நீங்க பண்ணி எந்த ஒரு பாவமா இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், என்னோட கர்மான்ற விஷயத்தால தான் வாழ்க்கையே நிச்சயிக்கப்படுறது. ம். ஒரு அம்பானி வயித்துல பொறக்கிறதுக்கும், ஒரு அனில் அம்பானி வயித்துல பொறக்கிறதுக்கும், ஒரு இல்லாதப்பட்ட வயித்துல பொறக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? கண்டிப்பா. எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்ற மாரி, நம்மோட முன்னோர்கள் வச்சிருந்த எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கைய இப்போ நோக்கி போயிட்டு இருக்கு. ம். ஸோ நம்மளுடைய கர்மா தான் எங்க வாழ்க்கைய நிச்சயிக்கப்படும். அப்ப அந்த கர்மாவ குறைக்கிறதுக்கு நீங்க என்ன முன்னோர்கள் பண்ணி வச்சுட்டு போனாலும், அவங்களோட சுமைய அவங்க குறைக்கலாம். பிளஸ் நம்மளும் குறைக்கிறதுக்காக ஆத்மார்த்தமா வணங்கணும்.
ஸோ அவ்வளோதான். ஆத்மார்த்தமாக வணங்கிட்டு அந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் எரிஞ்சா போதும். ஒரு 7:30 மணிக்கு ஏற்றிட்டு ஒரு 8:30 மணி இப்படி அணைச்சிடலாம். நைட்டு அணைச்சிட்டு நீங்கள் எந்த கோயிலுக்கு சித்தர் கோயிலுக்கு போகிறீங்களோ, தெய்வத்துக்கு போகிறீங்களோ, இல்லை கோவில் தங்குறீங்களோ அது உங்கள் சௌகரியம். முடிஞ்ச அளவுக்கு அமாவாசைன்றது என்றைக்குமே சித்தர் வழிபாடு பண்ணுறவங்க அமாவாசையில் கோவிலில் தங்குறதும் சரி, சித்தர்கள் இருக்கிற பீடத்தில் தங்குறதும் சரி, மிக 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 சிறப்பு. சித்தரை வழிபடுறவங்க பாருங்கள், எல்லாருமே வயசாகி தான் மரணமாகும். ஆமாவா இல்லையா? இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. சித்தரை வழிபடுறவங்க, சித்தர் வழிபாடு பண்றவங்க ரொம்ப வயசா இருப்பாங்க. சுகர், பிபி எல்லாமே இருக்கும். அது மீறிய நடப்பண்டா, எங்க அப்பனை தேடி வரவேண்டா, நான் வருவேன், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ரஜினி சொன்ன மாதிரி நான் வருவேண்டான்ற மாதிரி வருவாங்கம்மா. தங்க முடியாது, நடக்க முடியாது, நடக்கிறதுக்கு பாதை இருக்காது, சாப்பாடு இருக்காது, ஆனால் நடப்பாங்க. ஏன்? நம்பிக்கை இறைவன் மேலேயும் அந்த சித்தர் மேலேயும். ஸோ அந்த மாதிரி சித்தர் வழிபாடு பண்ணுறவங்க என்றைக்குமே தோற்ற சரித்திரம் இல்லை. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணிவிட்டு எதனா ஒரு கோவில் போய்ட்டு இரவு தங்கிட்டு அன்னைக்கு இந்த போதாதி அமாவாசையை நீங்கள் சிறப்பாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட கருமான்றதை தீர்க்காது, குறையும். முடிஞ்சளவுக்கு நான் சொன்னது கரெக்டாக பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிறப்பு பாய், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இந்த போதாயன அமாவாசைக்கு தீபம் சொல்லியிருக்கீங்க, கர்மாவை கரைக்கும் தீபம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிவு. நன்றி பாய். நன்றிம்மா.